தமிழக மக்களால் பெரும் வரவேற்பை பெற்ற வேள்பாரி நாவல் 1,00,000 பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி வணிக ரீதியாக 20 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் வேள்பாரியின் வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் நாவலின் எழுத்தாளர் சு. வெங்கடேசன், ஓவியர் மணியம் செல்வன், சமூக செயற்பாட்டாளர் ரோகிணி, இயக்குனர் சங்கர், நடிகர் ரஜினிகாந்த், நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். பார்த்த பூமிக்கு தான் வந்தேனே 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 எங்க பார்த்தாலும் காத்து காத்தோட கூத்தாடி காத்தோட கலந்து நான் போனேனே. வேள்பாரி நாவல் தமிழ் மக்களிடம் சென்று சேர்ந்திருப்பது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், நாவலில் இடம்பெற்ற கதை மாந்தர்களின் பெயர்கள் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டுள்ளது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றி என சு. வெங்கடேசன் தெரிவித்தார். எனக்கு தெரிந்து இப்பொழுது ஏறக்குறைய 2500 இருந்து 3000 குழந்தைகளுக்கு வேள்பாரி நாவலில் இருந்து பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. உலகில் வேறு எந்த ஒரு எழுத்தாளனுக்கும் அந்த வாசக சமூகம் இப்படி ஒரு கைமாறை வழங்கியிருக்குமா என்று எனக்கு தெரியாது. இது எழுத்தாளனுக்கு வழங்கப்பட்டதல்ல, வேள்பாரிக்கும் பரம்புக்கும் இயற்கையை நேசிக்கிற மனித வாழ்வுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கைமாறு. வேள்பாரி வெற்றி விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், கலைஞரின் வெற்றிக்கு கலைதான் காரணம் என்றும், கலை சாதி மத பேதங்களை தூக்கி எறிந்துவிடும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் எழுத்தாளர் சு. வெங்கடேசன் மதுரையில் வெற்றி பெற காரணம் வேள்பாரி கொடுத்த வெற்றி என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். நண்பர்களே, இந்த உலகமே எழுத்து புத்தகங்கள் அதனாலே இயங்குது. கதை இல்லாம கதை சொல்லாத, கதை இல்லாத, கதை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை, எந்த ஊரும் இல்லை. அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும். இங்கே இத்தனை பேர் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும். வாட் இஸ் ஹிஸ்டரி? ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ்டரி. ஸோ அந்த புத்தகங்கள் படிக்கிறவங்க மிகப்பெரிய அருமையான ஒரு ஹாபி. அது முதல்ல நிற்க வச்சாங்க பாருங்க, அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நான் பாராட்டுறேன். கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு நான் பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அங்கே அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னாங்க கம்ப்ளீட்டாக. அவருடைய வெற்றி. எஸ், இந்த சேர் டைம் பாரி பற்றி சொன்னீங்கல்ல, வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க, அதான் உங்களுக்கு எம்பியா வாரி கொடுத்தான். ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார், இவங்க பேசுனதுலாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஆகிடும். அவர் தோத்து போயிட்டாரு, கலைஞர் ஜெயிச்சார். ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி. தமிழ் மக்கள் கலை எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல மன்னர்கள். அந்த கலை எங்கே இருந்தால் ஜாதி மதம் பேதம் மொழி எல்லாம் இல்லாம தலைமையில தூக்கி கொண்டாடுவாங்க. வேள்பாரி நாவலை பள்ளி கல்லூரிகளின் பாட புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என இயக்குனர் சங்கர் கோரிக்கை வைத்துள்ளார். பாரி கபிலருக்கு ஒரு விருந்து கொடுப்பார். விருந்து கொடுக்கும்போது இந்த 60ஆங்கோழி, அந்த பகரின்ற பறவையுடைய ஈரல், மான், இதுங்களுடைய இறைச்சியெல்லாம் வைக்கிறாங்க. அந்த இறைச்சிக்கு மேட்சிங்காக கல், அதை தேரல் சொல்கிறாங்க, அது வைக்கிறாங்க. அதுக்கு மேட்சிங்காக இசை, அதுக்கு பொருத்தமாக இப்போ மான் கறினா மான் டான்ஸு, ஒரு மான் நடனம், இப்படின்னு ரொம்ப அற்புதமான அந்த விருந்து காட்சி எனக்கு உண்மையிலே ஒரு சாங் ஓடுது பின்னாடி. அது கல்கிக்கு ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி, ஆனந்த விகடனுக்கு ஒரு வேள்பாரி. பொன்னியின் செல்வன் மாதிரி வேள்பாரியின் புகழ் இன்னும் 50 ஆண்டுகள் தாண்டி நிலைச்சு நிற்கும். அறம்னா என்ன, அறுக்கிறது தானே அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது. அறம்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, வேல்யூஸ்னா என்ன, இயற்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்கார் சு. வெங்கடேசன் அவர்கள். இதை ஒரு பாட புத்தகமாக பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வேள்பாரி நாவல் திரைமொழிக்கு மிக நெருக்கமாக படைக்கப்பட்ட நாவல் என்றும், தமிழ் மொழியில் வெளியான மிக சிறந்த புதினம் என்றும் நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் IAS புகழாரம் சூட்டியுள்ளார். விழாவில் பேசிய சமூக செயற்பாட்டாளர் ரோகிணி, வேள்பாரி நாவலில் இடம்பெறும் பெண்களின் கதாபாத்திரம் பாலின சமத்துவத்துடன் அமைந்துள்ளதாக எழுத்தாளர் சு. வெங்கடேசனிற்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். பாரியுடன் எதை பேசவும் ஆதினிக்கு இருந்த உரிமை, பார்வையிலேயே தந்தையுடன் உரையாடும் பெண் குழந்தை அங்கவையின் மதிக்கூர்மைக்கு களமமைத்த பாரியின் வளர்ப்பு பாலின சமத்துவ சுவை. ஒரு பெண் குழந்தை தானே,
அவளுக்கு நான் ஏன் இதையெல்லாம் கற்பிக்க வேண்டும், அல்லது நான் செய்கிற செயல்களில் அவளுடைய தீர்மானங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி அங்கவையை கண்களில் பார்த்து தெரிந்து கொள்ளும் பாரி எப்படிப்பட்ட ஒரு நாயகனாக இருந்திருப்பான் என்பதற்கு ஒரு சிறு சான்று. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.